அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கே இன்னும் டைம் இருக்கு. திஸ் இஸ் நாட் த டைம். ஸோ நான் வந்து அந்த அந்த பேஸை வந்து இது வந்து விளையாட்டு இல்லை, சும்மா ஏதோ சொல்றாங்க ஒரு பில்டப் பண்ணி ஏதோ எழுதுறாங்கன்னா உடனே நம்ம வந்துட முடியாது. ஸோ அதுக்கு அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு ரசிகர் மன்றமா இருந்தது ஒரு மக்கள் இயக்கமா மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் இப்போ இந்த மக்கள் இயக்கம் என்பது ஒரு அரசியல் கட்சியின் முன்னோட்டமா? அதான் அன்னைக்கு சொன்னது தான் திருப்பி சொல்லணும். இப்போ என்னன்னா, ரசிகர்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி சக்திக்கு மீறி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் பெரிய அளவுல அவங்க பண்றதுக்கு இந்த ரசிகர் மன்றத்தை எல்லாமே ஒரு ஒரு அரசியல் அமைப்பா மாத்தினா இன்னும் பெரிய அளவுல அவங்களால பண்ண முடியும் அப்படின்ட்டு பல முறை என்கிட்ட இதை சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை அப்படியே சரி ஓகே பார்ப்போம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைம்ல இந்த மாதிரி அது சம்பந்தமா சில ஆலோசனை கூட்டம் நடந்தது என்னமோ உண்மைதான். அது நான் மறுக்கல, இங்கேயே நடந்துச்சு. நான் போன நிறைய மாவட்டங்கள்ல ரசிகர்கள் மட்டும் இல்ல, சில பொதுமக்கள் அவங்களுடைய கருத்து என்ன, இல்லை இவங்க நினைக்கிறதும் அவங்க நினைக்கிறதும் ஒத்து போதா அப்படின்றதுக்காக நிறைய மீட்டிங்லாம் நடந்துச்சு. ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நான் கேட்டு என் மூளையில ஏத்திக்கிட்டு நான் இப்போ என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என் வேலை என்ன, படத்துல நடிக்கிறது, அது மட்டும்தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே தொண்டர்களா கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தொண்டர்களா ஆல்ரெடி மாறிட்டாங்க. தமிழர்கள் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றார். வர செய்திகள், பார்க்குற போட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து, சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட 37 இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த போராட்டம் என்பது நான் சொல்லி அறிய வேண்டிய நிலைமையிலே இல்லை. அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் தலைமையிலே உங்க விஜய் நான் வர